ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பம்ப்கின் சீட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதுவும் ஒரு டீஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கிரேப்ஸு ஒரு ஸ்பூனு, அப்புறம் பாதாம் ஒரு ஸ்பூனு, கேஷ்யூநட்டு ஒரு ஸ்பூனு. இப்படி எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணால் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஓவர் நைட்டு வந்து நல்லா ஊறிடும். மறுநாள் சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். டேட்ஸு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக டேட்ஸும் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிளாக் கிரேப்ஸும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சாப்பிட போகிறீங்களோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு 2 டீஸ்பூன் ஓகே. டூ ஆர் 3 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். அப்புறமா சப்ஜா சீட்ஸ் வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கணும், கொஞ்சமாக விட்டுருந்தேன். நீங்கள் நிறைய தண்ணி விட்டு அது ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாகவே அது இப்போ வந்து மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். மறுநாள் காலையில் தான் இது சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், இப்போ வேலை முடிஞ்சது. சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு, ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ரீசெண்டாக இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். மறுநாள் காலையில் பார்க்கலாம். இப்போது மறுநாள் மார்னிங் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது கூட பனானா வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறேன். ரொம்ப ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.